Hello LPKPs and Kudipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு இணையதளம் ரொம்ப ஃபேமஸா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்டோட நேம் feedfoodies.com. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு 9600 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ஆர்டிகல்ஸ் ரைட்டிங் ஜாப். ஸோ நம்மள சில பேருக்கு இந்த பழக்கம் உண்டு, பிளாக்ஸ் எழுதுறது இல்லை சில வெப்சைட்ஸ்க்கு கண்டென்ட்ஸ் எழுதி கொடுக்கறது அப்படின்னால நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்ல என்ன சொல்றாங்க, நீங்க 100 வேர்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா கொடுக்க போறோம். அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல்ல 1200 வேர்டு பக்கத்துல நீங்க டைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஆர்டிக்கலுடைய குவாலிட்டி பொறுத்து 9600 ரூபா வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ பேமெண்ட் வித்ட்ராயல் நம்ம பேபால் வழியா ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த feedfoodies.com உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ நம்ம இந்த வெப்சைட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெப்சைட்டோட நேம் feedfoodies.com. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சப்மிட் ஆர்டிகல் அண்ட் ஏர்ன் மணி அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஆர்டிகல்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாக, ஃபுட் ரிலேட்டடாக, நியூஸ் ஆர்டிகல்ஸும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு 100 வேர்டுக்கும் அவங்க $10. ஸோ $10 அப்படிங்கிற 800 ரூபா அப்படின்னு கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1200 வேர்டு ஆர்டிக்கல் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலோ இல்லை ரைட் பண்ணிங்கனாலோ அதுக்கு உங்களுக்கு $120 ஆர் அப்ராக்சிமேட்லி 9600 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிகல்ஸும் அக்செப்ட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ ரிலேட்டட்னா நம்ம ChatGPT யூஸ் பண்ணி கூட நம்ம பிளாகியரிசம் ஃப்ரீ ஆர்டிகல்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 5 ஆர்டிக்கல் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். பேமெண்ட் மெத்தட் பேபால், ரொம்ப ஃபேமஸான பேபால், பேயனியர் நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி வெஸ்டர்ன் யூனியன் வழியாக அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் USA, கனடா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இந்த மாதிரி என்ன கண்ட்ரிலனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் அபவுட் செக்ஷன் கோத்ரூ பண்ணும்போது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிபீஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் டெலிகாஸ்ட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நியூட்ரிஷியஸ் ரெசிபீஸ், ஊட்டச்சத்து அதிகமுள்ள உணவு வகைகள், அதை சார்ந்த வீடியோஸ், அதை சார்ந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த அபவுட் செக்ஷனில் இந்த டீம் மெம்பர்ஸோடைய இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சி வந்திருந்தோம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஹெல்த்தி ஈட்டிங் அப்படிங்கிற செக்ஷனில் நம்ம பிளாக்ல உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ரெசிபிஸ் அப்படிங்கிற செக்ஷனில் என்ன ஒரு ரெசிபினாலும் சரி, இப்போ சல்சா ரெசிபி, அப்புறம் கிரில்லிங் ரெசிபி, இப்படி ஒவ்வொரு ரெசிபிஸை அது எப்படி பண்ணணும், அந்த உணவை சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள், இப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டிகல் சப்மிட் பண்ணுறது இந்த ஒரு செக்ஷன் தான். உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் வித் பின்கோடோட, லொக்கேஷன், எந்த கண்ட்ரி, எந்த சிட்டி, எந்த பிளேஸ், அதே மாதிரி உங்களுடைய ஆர்டிகல் மினிமம் 600 வேர்ட்லேருந்து 1200 வேர்டுக்குள்ளே நம்ம டைப் பண்ணி ஆகணும். ஸோ இதில் நிறைய விதத்தில் நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணுறீங்கன்னா வெல் அண்ட் குட், ரொம்ப ரொம்ப சூப்பர். இதை தான் நம்ம எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில பேர் சொல்லுவாங்க ChatGPT வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ChatGPTக்கு மூளை கிடையாது. நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்து அதை ஒரு மாதிரி மசாலா மிக்ஸ் மாதிரி ஒரு பேராஃப்ரைசிங் மாதிரி பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ChatGPTயில் போய் ஒரு 1200 வேர்டுக்கு ஒரு நியூட்ரிஷன் ரெசிபி ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. பட் இது டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன், அது உங்களுடைய ஓன் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ ChatGPT வச்சு நீங்க உண்டாக்கக்கூடிய ஆர்டிக்கலோடைய குவாலிட்டி நல்லா இருக்காது. அதுக்கு அவங்க 9600 ரூபா கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ இந்த ChatGPT ஆப்ஷனை நம்ம எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க நம்ம பேராஃப்ரைசிங்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பேராஃப்ரைசிங்கும் ஈக்குவல் டு ChatGPT தான். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் நெட்லேருந்து எடுக்கிறீங்க, அதை பேராஃப்ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ பேராஃப்ரைஸ் பண்ணும்போது அதை வாசிக்கவே சன்னத்தில் முடியாது. ஸோ இதுக்காக நம்ம ஃப்ரீ ஆர்டிக்கல் ஸ்பின்னர், அப்புறம் குவில்போ, இந்த மாதிரி வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேராஃப்ரைஸ் பண்ணலாம். பட் அதோடைய ஒரிஜினல் மீனிங் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி அந்த ஆர்டிக்கல் வாசிக்க முடியாது. அதனால எப்போவுமே உங்களுடைய ஓன் ஆர்டிகல்ஸ் மட்டுமே நீங்கள் எழுதி பப்ளிஷ் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து சப்மிட் நவ் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ண உடனே இமெயில் உங்களுக்கு வந்து வரும். அந்த இமெயிலில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் இந்த பேபால், பேயோனியர், வெஸ்டர்ன் யூனியன் இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தடை வந்து ஆட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் குவரிஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிளாங்க் ஃபார்ம் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் அட்ரஸ், ஒரு பின்கோடு, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன், ஒரு ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த பேமெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இஷ்யூ, இந்த ஆர்டிகல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இஷ்யூனா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, யார்கிட்ட போய் கேட்க. ஸோ எனிவே நம்ம கூகுளில் வந்து செக் பண்ணலாம். feedfoodies.com ரிவ்யூஸ் இல்லை வந்து feedfoodies.com ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த வெரி ஃபேமஸ் Trustpilotல ரிவ்யூஸ் இருக்குது. அப்புறம் scamadvisor.comல ரிவ்யூஸ் இருக்குது. இது போக islegitsite.comலையும் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ வெரி ஃபேமஸ் Trustpilotல வந்து கோ த்ரூ பண்ணும்போது இவங்க வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஆவரேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 30 ரிவ்யூஸ். ஸோ இதில் ஸ்டார் ரேட்டிங் பார்க்கும்போது 2.8 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ரொம்ப ஆவரேஜான ஒரு புவரான ஸ்கோரு. ஸோ இதில் 5 ஸ்டார் வந்து 34% வந்து இருக்குது. 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5% தான் இருக்குது. பட் 1 ஸ்டார் வந்து 5 ஸ்டார், 4 ஸ்டார், 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூ March 18, 2024 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஃபேக்கு, இது வேஸ்ட் ஆஃப் டைமு. ஒரு 100% பிளாகரிசம் இல்லாத ஒரு ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஒரு ஆர்டிக்கல் இல்லை, 21 ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறேன். பட் எதுக்குமே பேமெண்ட் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இதே இன்ஃபர்மேஷன் தான் வந்து November 29, 2023 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 4 பேர் யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற வந்து தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இது ஜெனுவின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து $1200 மேலே நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. சில பேர் இதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கடந்த 9 நாட்களாக 10 ஆர்டிக்கலுக்கு மேலே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த வித பேமெண்ட் மெத்தடை வந்து கேட்டு எதுவுமே மெயில் வந்து வரவே இல்லை. எல்லாமே பிளாகரிசம் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ். இது வந்து கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து 3 பேர் யூஸ்ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி scamadvisor.comல வந்து இந்த வெப்சைட் வந்து சஸ்பீஷியஸ், பிரச்சனைக்குரியது அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு கிடைச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 37 out of 100. ஸோ இது வந்து அகெயின் இது வந்து ஒரு லோ ஸ்கோர் தான். ஸோ கீழே வந்து நெகட்டிவ் ஹைலைட்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த வெப்சைட்டோடைய ஓனர் வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸை வச்சு அவருடைய ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸை வந்து ஹூஇஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் வந்து ஹைட் பண்ணுறாரோ அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ட்ராங்கோ சைட்டில் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப குறைய ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இருக்குது. இந்த வெப்சைட் இப்போ தான் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரச்சனைக்குரியது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி islegitsite.comல வந்து பார்க்கும்போது சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் கீழே வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த வெப்சைட் வந்து ஒரு டொமைன் இமெயில் அட்ரஸ் கூட கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இமெயில் அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணலைன்னா இந்த வெப்சைட் வந்து உண்மையானதா அப்படின்னு ஒரு டவுட் வருது. இப்போ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் அஸ் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. அதே மாதிரி ஒரு வேலிட் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிற வந்து இல்லை. நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட் வழியா ஏர்ன் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணவே இல்லை. வேற யாராவது இந்த வெப்சைட் வந்து ரொம்ப சூப்பரான வெப்சைட் அப்படின்னு வந்து ப்ராபகேண்டா பண்றதா இருந்தால் அதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. பட் நம்ம இந்த வெப்சைட்டை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்ம சேனல்ல எப்பவுமே ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரூஃப்ஸை வச்சு தான் நம்ம ஒரு வெப்சைட் வந்து ரியலா இல்லை ஃபேக்கா, ஜெனுவினா தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத சேனல் மெம்பர்ஸ்க்கு தெரிவிப்போம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.